guys, welcome back to our channel Dushita Maitri. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா how to make mini burger in our home. அதுவும் வந்து சிம்பிளான திங்ஸ் வச்சு வீட்ல இருக்க சிம்பிளான திங்ஸ் வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாமா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் chopped onion, fun food number 1 veg mayonnaise, kisam sweet and spicy red sauce, வீட்டில் உள்ள பன், இதுவும் குட்டி குட்டி பன் எடுத்துக்கோங்க. அப்புறமா சீஸ் வந்து சீவி வச்சுக்கலாம், பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பட்டரை தோசை கல்லில் பற்றிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணை சின்ன பண்ணை தோசை கல்லில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வந்து அது ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகிற கேப்பில் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்லும் ரெடி பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து அப்பயே சொல்லிட்டேன் இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிலே காட்டிட்டேன். ஸோ அதுபடி தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து நம்ம இது சாஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே போட்டு. ஸோ அடுத்து நம்ம எடுத்து ஸ்டஃபில் பண்ணிடலாமா? ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதில் வந்து ஸ்டஃபில் பண்ணிடலாமா? நம்ம ஸ்டஃபில் வச்சு அப்படியே வந்து ஒன்றத்தோட ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி இருக்கப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாமா? இது கூட நம்ம எடுத்து வச்ச சாஸ் அப்புறமா மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாருக்கிட்டையும் எடுத்து போய் கொடுத்து ஃபேமிலியில் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும். மறக்காது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.